வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் இந்த தக்காளி வச்சு வகை வகையாக ஏகப்பட்ட ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி குருமா வந்து ஒரு கேட்ரிங் ஸ்டைலில் பண்ணுற அந்த பக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த தக்காளி, முந்திரி பருப்பு, கசகசா, அதுக்கப்புறம் வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்றாங்க, மசாலா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் டேஸ்ட் வந்து பட்டையை கலப்போம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தரப்போறாங்கன்னா நம்ம ஹரிஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தக்காளி வச்சு நிறையா விதமான குழம்பு பண்ணியிருப்பீங்க, தொக்கு பண்ணியிருப்பீங்க, கடைச்சல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டைலில் தக்காளி குருமா பண்ணி பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி ரெண்டுமே போடுறோம். கோயம்புத்தூர், ஈரோடில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. இட்லிக்காகட்டும், தோசைக்காகட்டும், ஆப்பத்துக்காகட்டும், இடியாப்பத்தாகட்டும், எதுக்காக இருந்தாலும் சூப்பராக அல்டிமேட்டாக ஒரு 3 ஸ்டெப்பில் சிம்பிளாக சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஹரிஷ். வணக்கம் சார். ஒரு யங் சூப்பர் ஸ்டார் சொல்லலாம் சமையலில். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து தக்காளி குருமா பண்ண போகிறோம் சார். அது எங்கள் ஸ்டைலில். என்ன பக்குவம்? என்ன பக்குவம்னா இதில் வந்து பெங்களூர் தக்காளி போட போகிறோம், நாட்டு தக்காளி போட போகிறோம். மிக்சியில் எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். அதில் தேங்காய், தக்காளி, முந்திரி, கசகசா எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். பெங்களூர் தக்காளி நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் வந்து லாஸ்ட் சீக்ரெட்டே. ஓகே, அப்போ தேவை சொல்லுங்கள். 200 ml எண்ணெய் வச்சுருக்கேன். பட்டை வந்து 2 கிராம், ஏலக்காய் 2 கிராம், கிராம்பு 2 கிராம், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ நம்ம குச்சி குச்சியாக வெட்டி வச்சுருக்கோம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கோம். அந்த 1 கிலோ தக்காளியில் 800 கிராம் தக்காளி வந்து நாட்டு தக்காளி, 200 கிராம் தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி, பச்சை மிளகா 10 பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி தேவையான அளவு, புதினா தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, முந்திரி 150 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், தேங்காய் துருவின தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மூடி எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், கசகசா ஒரு 15 கிராம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க, இங்கேருந்து சேலமில் ஆர்டர் கொடுத்தாங்க. எந்த ஒரு வார்த்தையும் பேசலை, தீனா சார் மூலியமாக பார்த்தேன். எனக்கு தீனா சார்கிட்ட என்னென்ன ரெசிபி பண்ணிங்களோ அதெல்லாம் எனக்கு வேணும்னாங்க. ஏன் ரெசிபி எடுத்துக்கிட்டாங்க, நிறைய ரெசிபி எழுதி வச்சாங்க, நல்லபடியாக பண்ணி கொடுத்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப ஹாப்பி. என்னை நம்பி கூப்பிட்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது எப்பயுமே நம்ம வந்து குருமா பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பற்ற வச்சு தாலி போட்டதுக்கப்புறம் தான் அரைச்சி தையில் அரைப்போம். இது வந்து அரைச்சது வச்சதுக்கப்புறம் பற்ற வைக்கணும். இதை இப்போ இதுக்குள்ள என்ன போட வைக்கிறோம்? இதில் வந்து நம்ம தேங்காய் போடுறோம், முழு கரம் மசாலா எல்லாமே போடுறோம், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு, ஜீரகம், ஓகே, அப்புறம் கசகசா, முந்திரி அரைக்கும்போது நல்லா கொஞ்சம் டிப்பியாக அரைக்கணும் சார். ஒரு 80% நைஸ் வேண்டாம், அப்போ தான் குருமா சாதமும் உங்களுக்கு நல்லா இருக்கும்ல உங்களுக்கு. அரைச்சாச்சு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்க 80 to 85% நான் சொன்ன மாதிரி அரைச்சாச்சு. அந்த கெட்டியான பக்கம். இப்போ நம்ம எப்படி ஒரு தேங்காய் குருமாக்கு தேங்காய் அரை வைக்குவோம், நம்ம குருமாக்கு சேம் பக்குவோம், அதே பக்கம் தான். ஈஸியாக புரியலாம், தாலி பேசிடலாம். இப்போ இந்த அரைக்கிற பக்கத்தை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும். கண்டிப்பாக இதே பக்கத்தில் அரைச்சிருங்க, ஏன்னா நைஸாக அரைச்சினா மைண்ட் இருக்கும், நல்லா இருக்காது. இதுதான் முக்கியமான விஷயம். அதே டைமில் நிறைய பேர் வந்து ஷெஃப் எனக்கு வந்து இந்த மிக்ஸி வாங்கலாமா, இந்த கிரைண்டர் வாங்கலாமா, இல்லை இந்த கத்தி வாங்கலாமா, இந்த கிண்ணம் தான் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சஜஷன் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் வந்து என்னோட பெஸ்ட்டான கலெக்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஆன்லைனில் வாங்குறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் செஃப். 200 ml எண்ணெய் வச்சுருக்கேன், 200 ml எண்ணெய் ஊற்றிடுறோம் நம்ம. சரி, இப்போ வெங்காயம் போட்டுலாம். வெங்காயம் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கேன். ஓகே, வெங்காயம் 1/4 கிலோ, 1 கிலோ தக்காளினா எத்தனை பேர் சாப்பிடலாம்? நம்ம ஒரு 4 இட்லி சாப்பிட்னா எத்தனை பேருக்கு கரெக்டாக இருக்கும்? 4 இட்லி அவங்க சாப்பிட்ற பொறுத்து கரண்டி வச்சுருக்கு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. தோராயமாக ஒரு 15 பேர் சாப்பிடலாம். 15 பேர் சாப்பிடலாம். ஓகே தான். இப்போ அந்த வெங்காயம் வதக்கணும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுலாம் சார், கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இது போட்ட பிறகு நம்ம திருப்பி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு திருப்பி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆமாம் செஃப். எஸ் செஃப். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 70% குக் பண்ணு செஃப். நம்ம போதும். ஓகே, ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் பல்லையும் பண்ணலாம், ரொம்ப பல்ல படக்கூடாது, ஏன்னா அப்புறம் வெங்காய குருமா ஆகிடும், தக்காளி குருமா இருக்காது. புரியுது, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதே டைமில் அந்த நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களோட சஜஷன், ஃபீட்பேக், ரெசிபி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய பேரோட அந்த ஃபீட்பேக் வந்து நாங்கள் எக்ஸலில் போட்டு நாங்கள் டைப் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வருவோம். சரிங்களா? கண்டிப்பாக. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன 70% வந்துருச்சு. ரொம்ப கோல்டன் ஃப்ரை ஆகலை, லைட்டு ஒயிட்டும் இல்லை, தெரியல கலர். சரி தான். ஓகே, பூண்டு கண்டிப்பாக தோல் எடுத்துகிட்டு போடணும். இஞ்சி கண்டிப்பாக நம்ம தோல் எடுத்துகிட்டு அரைச்சா தான் அந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும். ஓகே, ஸோ இதுமாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்லும்போது எத்தனை ஸ்பூன் போடணுமோ? 2 டேபிள் ஸ்பூன் செஃப். இதில் இஞ்சி எவ்வளோ போடுறீங்க, எவ்வளோ பூண்டு போடுறீங்க? 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, ரெண்டுமே சம அளவு தான். ஓகே தான். சரி, ஓகே தான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பிறகு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். சரி, ஓகே தான். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். இதுக்கப்புறம் மல்லித்தூள்.
தனியாத்தூள், ஓகே. இதுக்கப்புறம் மிளகாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா நாலுமே உள்ள போட்டுரும். இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட்டு, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சொல்லும் போது வந்து கடைசியாக தான் போட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே போடும்போது அது எப்படி அது? அப்போ அந்த பச்சை வாசனை ஃபுல்லாகவே போகிறதுக்காக நாங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்லேயே போட்டுறோம். ஸோ அடுத்தது மல்லி புதினா. மல்லி புதினா போட்டுருவோம் சார். கொத்தமல்லி கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிடறோம். புதினா எல்லாத்தையும் போட்டுடலாம். சரி, ஓகே, போட்டுருங்க. புதினா ஃபஸ்ட்டு போடுறோம் சார். புதினா நல்லா மசாலா வாசனை நல்லா கொடுக்கும். அந்த நான்வெஜ் டெக்ஸ்டர் நல்லா புதினா நல்லா கொடுக்கும். பிரியாணிக்கு எவ்வளோ தூரம் முக்கியமோ அது மாதிரி குருமாக்கு ரொம்ப முக்கியம் புதினா. ஓகே. நான் லாஸ்ட்டாக கும்பகோணத்தில் ஒரு வெங்காயம் தக்காளி புதினா வச்சு ஒரு சட்னி பண்ணாங்க அவங்க மங்களாம்பிகா ரெஸ்டாரண்ட்டில். ஆமாம், ஹிட்டு. அந்த அந்த புதினா போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசனை நல்லா அப்படி கொடுத்து நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வருது. வெரி குட், கரெக்ட். ஸோ அதனால புதினா மஸ்ட் இந்த இடத்துல. எஸ் செஃப். அப்புறம் கொத்தமல்லி வந்து பாதி போடுறோம், பாதி லாஸ்ட்டில் நம்ம போடுறோம். சரிங்க. அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவை அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டுனா சீக்கிரம் வதங்கிடும், உங்களுக்கு பக்குவமாக மசாலா வெந்துடும். அதே டைமில் இன்னொரு கவனமான விஷயம் என்னன்னா, அந்த எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கருக ஆரம்பிச்சிடும். ஒரு லெவலில் நீங்கள் ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்குது நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. ரைட், மேட்ச் ஒன் ஆகிடும். ரைட், ஓகேண்ணா. ரைட். அப்போ அரவை நம்ம அரைச்சி அரவே ஊற்றிடலாமா? கன்ஃபார்மா ஊற்றுங்க ஐயா, குருமா கொடுங்க ஐயா, நான் சாப்பிட்ணும். அவரோட ரெசிபி கேட்குறோம் இல்லையா, ஃபன் பண்ணுறது அதிகமாக இருக்குங்க. இல்லை, நீங்கள் வந்தாலே ஃபன்னு, அன்றைக்கி தான் ஒரு நாள் ஜாலியாக இருக்கும். ஓகே, தனி தேவைப்படல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க மாட்டோம், என்ன ஸ்டேஜ்? ஒன்றும் இல்லை செஃப். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் கொஞ்சம் கொதி விட்றோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி இறக்குறோம். ரெண்டாவது கொதியில் நம்ம ஆஃப் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்போ ஆல்மோஸ்ட் மூஞ்சிச்சு. தண்ணி ஊற்றி குக் பண்ணுங்க. உப்பு லாஸ்ட்டு போட்டு. இது நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் கெட்டியாக வந்து நல்லா நினைக்கிறேன். நம்மளோட இஷ்டம் தான் செஃப். ஒன்று நம்மளுக்கு வேணால் மீடியமாக வச்சுக்கலாம். உங்களோட ரெக்கமெண்ட் என்ன? என்னோட ரெக்கமெண்ட் சாம்பார் மாதிரி இருக்கும் அந்த திக்னஸ். ஓகே டன். ஏன் அது கேட்குறேன்னா, அத்தனை டவுட்னா நம்ம எப்படி வேணால் சமைச்சிக்கலாம். ஆனால் அவங்களோட ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்ட் ரெசிபி தேடி தான் நம்ம வரோம். அப்போ அந்த அவங்களோட கைப்பக்கம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியெல்லாம் அரவெல்லாம் ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோம் மீடியம் ஃப்ளேமில். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. அதுக்கு அறிகுறி என்னன்னா அந்த மாதிரி சைடில் ஓட்டுறது அறிகுறி. அதாவது அந்த தண்ணி வத்த அந்த சைடு ட்ரை ஆக. எஸ். அதுதான் அறிகுறி உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா சாம்பார் மாதிரி இருக்கும் திக்னஸ், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுருவோம் சார். பெங்களூர் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டாக 200 கிராம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி குருமால கேரட் பீன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சைஸ் கட் பண்ணி சின்ன கியூப்ஸாக அப்படி கட் பண்ணி. எஸ். இது விதை எடுத்தது அது? விதை எடுத்தது தான் சார். ஓகே. ஏன்னா விதை எடுத்தால் தான் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து இப்படி கட் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ இதில் போட்டுருவோம். இதில் போட்டுருவோம். இது கரையவே கிடையாது, பயப்பட வேணாம். ஓகே. ஏன்னா நம்ம அறுத்தது ஒரே ஒரு கொதி தான். ஒரு 2 minutes கொதி போட்டு ஆஃப் பண்ணுறோம் நம்ம. அப்போ அப்படியே சாப்பிட்றது நல்லா இருக்கும். ஆமாம், ஏன்னா இந்த ஜூஸ்னஸ் லைட்டாக இறங்கினதுல அவ்வளோதான். ஓகே தலைவர். இதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறோமா? ஆமாம் சார். கொத்தமல்லி வேண்டி போடுறோம், கருவேப்பிலை வேண்டாம் சார். சரி, ஓகே. நாங்கள் ஃபஸ்ட்டே போட்டோம் அவனை. இதுதான் சொல்கிறது, சின்ன சின்ன வித்தியாசங்கள் அப்படி பண்ணும்போது தான் தனியாக நம்ம தெரியும், இல்லைன்னா அது இருக்காது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக போட்டாச்சு. உங்களுக்கு பிடிச்ச கொத்தமல்லி போட்டாச்சு. இதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு அப்படியே அவரை ஒரு ஸ்லோ ஸ்டீமில் வச்சு ஒரு 2 minutes வச்சிடறோம். வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடி. உங்களுக்கு சூடாக இட்லியும் இடியாப்பமும் சூடாக இருக்குது. சரி, ஓகே. ரெண்டுத்தையும் நீ காம்போ அடிக்கிறீங்க. ரெடி ஆயிடுச்சு. நல்ல கமகமன்னு ஒரு தக்காளி குருமா ரெடி. ஸ்மெல் வருதா இல்லையா? அடடா, அந்த பெரிய கிணறு தாராளமாக ஊற்றுறா பார்த்தீங்களா தலைவர்? செக் பண்ண நான் ஃபஸ்ட்டு இடியாப்பத்தோட ட்ரை பண்ணுறேன். ஆமாம். உங்கள் இடியாப்பம் விரலவங்க? எஸ் சார். நல்லா எப்படி போட்டு நல்லா குழப்புங்க. நல்லா குழப்பி சாப்பிடுங்க. அப்படின்னு தொட்டு சாப்பிடாதீங்க. சரி, நம்ம கார்ப்பரேட் கம்பெனிஸ் பண்ணுறதுனால டெய்லி 5000 இடியாப்பம் 10000 இடியாப்பம் கூட கொடுக்குறோம். நம்மகிட்ட எல்லாமே மிஷினரிஸ் இருக்குது. ஓகே. இடியாப்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சங்குப்பு இடியாப்பம் பண்ணுறோம், மில்லட்ஸ் நிறைய இடியாப்பம் பண்ணுறோம். வெரி குட். அந்த இடியாப்பம் மெதுன்னு சாப்பிட்டா இருக்கிறதுக்கும் இந்த தக்காளி குருமா வந்து ஒரு லைட்டான ஒரு காரம்னா ரொம்ப காரம்லாம் இல்லை, லைட்டான ஒரு காரத்துக்கு அந்த இடியாப்பத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு.
நல்லா நாக்குக்கு ருசியாக ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்களப்பா அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி இடியாப்பம், இட்லி, தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்பம். சூப்பரான சைட் டிஷ். ஆப்பம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கேன். வெரி குட். ஏன்னா இந்த கிரேவி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் கஷ்டம், நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டால் கரெக்டாக புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறோம். எக்ஸலண்டாக வந்திருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நம்ப கொடுங்க. தேங்க்யூ. இந்த தக்காளி குருமாவை நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தால் கால் பண்ணி சொன்னால் அதோட ரொம்ப சந்தோஷம், வேறு எந்த சந்தோஷம் இல்லை. என்னோட பேர் MS ஹரிஷ். என் கம்பெனி பேர் ஸ்ரீ ஜனனி கேட்டரிங் சர்வீஸ். நாங்கள் 20 பேர்லேருந்து 2 லட்சம் பேர் வரையும் பண்ணுறோம். நாங்கள் வெட்டிங் தாண்டி கார்ப்பரேட் கம்பெனிஸ் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு முருகமுனியத்தில் ஒரு 5000 பேர் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக கார்ப்பரேட் கம்பெனிஸ் அட்மினோ இல்லை HRஓ இல்லை VPஓ டேரக்டரோ கண்டிப்பாக உங்கள் ஸ்டாஃபுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிஸ் கொடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. என்னோட காண்டாக்ட் நம்பர் 9840703703. இன்னொரு நம்பர் 9655342410. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஷெஃப். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye, take care. Thank you so much.